வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு மாத கால ஆட்சியை பற்றி நிறைகுறைகளை கூற வேண்டும் என்று நண்பர்கள் சொன்னார்கள். இது அவசர கதியிலே சொல்ல வேண்டிய கருத்து அல்ல. அரச மரத்தை சுற்றி வந்து அடி வயிற்றிலே கை வைத்தாலாம் என்பது போல ஒரு மாத காலத்துக்குள் எந்தவித சீர்திருத்தத்தையும் மாற்றத்தையும் ஓர் ஆட்சியிலே எதிர்பார்க்க முடியாது. திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கூட 6 மாதத்துக்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் அவரே அவசரப்பட்டு அவர்கள் கட்சியினரை விட்டு ஆட்சி சரியாக நடக்கவில்லை என்று அவசர குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுகிறார்கள். ஆகவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு வேண்டுமானால் பதமாக இருக்கலாம். ஆனால் 5 ஆண்டு கால ஆட்சிக்கு ஒரு மாத கால ஆட்சி உதாரணமாக இருக்க முடியாது. ஆனாலும் உள்ளபடியே சொல்லப்போனால் உள்ளே ஓரளவு ஒரு ஹீரோவின் அறிமுக காட்சி போல நடந்து கொண்டிருக்கிறது என்று உறுதியாக சொல்லலாம். பொதுவாக இந்த ஆட்சி விஜய் அவர்களுக்கே உரிய செல்வாக்கோடு வந்ததல்ல. திமுக அதிமுக இரு கூட்டணிகள் மீதும் மக்கள் கொண்டிருந்த வெறுப்பின் வெளிப்பாடுதான் என்பதை உணர்ந்து கொண்டால் இவர்கள் சர்வ ஜாக்கிரதையாக ஆட்சி நடத்துவதற்கு ஒரு சிந்தனை வந்துவிடும். முதலிலே ஆட்சியை அலட்சியமாக நடத்தக்கூடாது. ஆட்சியில் இருக்கின்ற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பேச்சு நடவடிக்கை எல்லாமே அந்தந்த பதவிக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்வதானால் ஒரு அமைச்சர் திடீரென்று ஆய்வு மேற்கொள்கிறார், அதெல்லாம் நல்ல விடயம். ஒரு அமைச்சர் திடீரென்று ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி மீது அள்ளி வீசுகிறார், ஆனால் அடுத்த நாள் அதை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும். சும்மா இஷ்டத்துக்கு அடித்து விடுவதெல்லாம் இந்த ஆட்சியில் நடக்காது. கட்சி நடத்துவதற்கு இஷ்டத்துக்கு அடித்து விடலாம், அள்ளி விடலாம், கதை விடலாம். ஆனால் ஒரு ஆட்சி என்பது சொல்ல வேண்டும், சொன்னதை செய்ய வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும். இடையில ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னார், திருச்சிக்கு போகவில்லையே விஜய் என்று கேட்டபோது அவர் மாறுவேடத்திலே போய் வந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னார். இப்படிப்பட்ட கப்சா கதையெல்லாம் கட்சிக்கு உதவுமே தவிர ஆட்சிக்கு உதவாது. என்றாலுமே இந்த ஆட்சியை ரொம்ப மலினமாகவும் எளிதாகவும் இடை போட்டு விடக்கூடாது என்பதையும் நான் உங்களை நினைவுபடுத்துகிறேன். என்றைக்குமே ஒரு மனிதனுடைய சர்வாதிகாரம், தனி மனிதனுடைய டிக்டேட்டர்ஷிப் என்பது ஒரு ஆட்சியிலே நல்லதையும் விளைவிக்கும், கெட்டதையும் விளைவிக்கும். ஆட்சி பொறுப்பேற்றதும் சகோதரர் விஜய் சொன்ன ஒரு வார்த்தை, இங்கே நான் தான் எல்லாம், யாருமே அமைச்சர் பதவியோ எம்எல்ஏ பதவியோ வைத்துக்கொண்டு ஆட்டம் போடலாம் என்று நினைக்கக்கூடாது என்று சொன்னார். அந்த எச்சரிக்கை வார்த்தையின்படி ஓரளவு இதுவரைக்கும் நடந்து வருகிறது. இது ஒரு நல்ல சமிக்ஞையாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் மின்சார வாரியம் உள்ளாட்சி உட்படவற்றிலே குறுகிய கால டெண்டர்களை ரத்து செய்தார்கள். இது ஒரு நல்ல நடவடிக்கை. காலையில் டெண்டர் விட்டு மாலையிலே ஆளை தேர்ந்தெடுக்கின்ற நடவடிக்கையெல்லாம் ஊழலின் ஊற்றுக்கண் தான் என்பதை உணர வேண்டும். அதே போல மதுரை உள்ளாட்சியை போல சென்னை உள்ளாட்சியிலும் பல்வேறு தகுதித்தங்கள் நடந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகின்றார்கள். முதலிலே களை எடுப்பும் நிர்வாக சீர்திருத்தமும் முக்கியம். ஊழலை லஞ்சத்தை ஒழித்தால்தான் அதை செய்ய முடியும். அதை செவ்வனே இவர்கள் செய்கிறார்கள் என்பது கொஞ்சம் நன்றிக்குரியதாக இருக்கிறது, நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் பல்வேறு ஊழல் புகார்களை கிளறி எடுத்திருக்கிறார்கள். டாஸ்மாகிலே 1200 கோடி ரூபாய் அனாமத்தாக கட்சி நன்கொடை போல தனிப்பட்டவர்களுக்கு போய் சேர்ந்து இருக்கிறது என்று எண்ணும் பொழுது பகிரென்று இருக்கிறது. அதை போன்று அனாவசியமாக போன பணங்கள், நெல்லுக்கு பாய்ந்த நீர் புல்லுக்கு பாய்ந்தது போன்ற பணத்தை எல்லாம் அரசு கஜானாவுக்கு கொண்டு வந்தால் அது நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களையெல்லாம் பார்த்தா நம்புறபடி இல்லையப்பா என்று ஒரு படத்தில் விவேக் சொல்வது போல விஜய் அவர்களுடன் இருக்கக்கூடிய 1-2 பேரை பார்க்கும் பொழுது எப்போது எதை செய்வார்கள் என்ற பதற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு சர்வ லட்சணம் பொருந்திய ஒரு கார்ப்பரேட் தன்மை வாய்ந்தவர்கள். பெரிய செல்வந்தர்களாக வருவதற்கு சில குறுக்கு வழிகளை கண்டுபிடித்து வந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் பதற்றமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும்
எதையுமே யூகமாக சொல்ல முடியாது. இவர்களை நல்ல விதமாக ஆள விடுவது மக்களை பொறுத்து மட்டுமல்ல, எதிர்க்கட்சியை பொறுத்தும் இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் அமைதி காக்க வேண்டும். அதே நேரத்திலே தேர்தல் வாக்குறுதியாக போதையிலே உளறியது போல எதையும் சொல்லிவிட்டு பிறகு சும்மா இருந்து கொள்ளலாம் என்றும் இந்த ஆட்சியினர் நினைக்கக்கூடாது. விஜய் அவர்களை பொறுத்தவரை உடனே போதையை ஒழிப்போம் என்று சொன்ன வாக்குறுதி சிறப்பாக இருந்தது. ஆனால் போதை ஒழிப்பிலே அவ்வளவு நடவடிக்கையை காணோம். அதே போல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்போம் என்று சொன்னார். ஆனால் திருச்சியிலே சூலூரிலே நடக்கின்ற படுகொலைகள், கோவை சிறுமிக்கு நடந்த வன்கொடுமை, இவையெல்லாம் பார்க்கும் பொழுது திமுகவினர் சொல்வது போல அதிகமான குற்றங்கள் நடக்கிறது என்று கருத முடியாவிட்டாலும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பது கவனத்துக்குரிய விடயம். அவர்கள் சொன்னது போல 6 மாத காலம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டது மற்றவற்றிற்கு வேண்டுமானால் பொருந்தலாம். குற்றங்களுக்கு, சட்டம் ஒழுங்குக்கு 6 மாதமெல்லாம் காத்திருக்க முடியாது. கொலையை, வன்கொடுமையை, பாலியலை கட்டுப்படுத்த வேண்டுவது ஒரு அரசாங்கத்துடைய உடனடி கடமை. சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு இராணுவமயப்படுத்தப்பட்ட நடவடிக்கையாக இருக்க வேண்டும். ஆக சட்டம் ஒழுங்கு விடயத்தை சீரமைக்க வேண்டும். அது சுமாராகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் நான் முன்னமே சொன்னது போல ஊழலை, லஞ்சத்தை கண்டுபிடித்து அதை களைவதற்கான நடவடிக்கை, ஆரம்பகட்ட நடவடிக்கை நன்றாக இருக்கிறது. இது தொடர்ந்து அப்படியே நடக்க வேண்டும். இதை போல மின்சாரத்திற்கு கட்டண சலுகை அறிவித்தார்கள். அதிலும் ஒரு வார்த்தை ஜாலத்தை கொண்டு வந்தார்கள். ஒரு காலத்தில் அண்ணா அவர்கள் ரூபாய்க்கு 3 படி என்று அறிவித்து ஆட்சிக்கு வந்தார். பிறகு அந்த படி என்பதற்கு என்னெல்லாமோ கதை சொன்னார். அவர் படித்த இலக்கியத்தை எல்லாம் வைத்து கதை சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கதையைத்தான் மாதத்திற்கு 200 யூனிட் என்று சொன்னவர்கள் இப்பொழுது 2 மாதங்களுக்கு 200 யூனிட் என்று சொல்லிவிட்டார்கள். இது கடந்த காலத்தில் 100 யூனிட் என்ற கணக்குக்கு சரியாகத்தான் வருகிறது. அடியும் பிடியும் சரி என்பது போல தான் அமைந்திருக்கிறது. ஆக இப்படி வாய்ஜாலம் காட்டுகின்ற வேலையெல்லாம் திராவிட இயக்கத்திலிருந்து பெற்ற ஒரு வரப்பிரசாதமாக பயன்படுத்தக்கூடாது. அதே போல விவசாயிகள் பிரச்சனையில் இந்த அரசாங்கம் மிகவும் மெத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு வாங்கிய கடன் வரை ரத்து செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது 1 லட்சத்துக்கு மேல் 5000 தருவோம் என்று பிச்சை போடுவது போல் சொல்கிறார்கள். உலகத்திற்கே உணவு கொடுக்கின்ற விவசாயியை பார்த்து ஏளனமாக செய்வது போல இது இருக்கிறது. ஆகவே முன்பொரு பேச்சு பின்பொரு பேச்சு என்பது ஆகாது. இன்னும் நிறைய இருக்கு. ஒரு சொல்றாங்களோ இப்போதான் வாழைப்பழம் வந்திருக்கு, பலாப்பழம் பின்னால் வருகிறது என்பது போல அடுத்து வருகிறது ஒரு ஆப்பு. இன்றைக்கு ஒரு ரசிக மனப்பான்மையிலே பெண்கள், சரி நீங்கள் ஆட்சி செய்தால் போதும் ராசா, செய்யாட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லலாம். ஆனால் வயிறு பிசையும் பொழுது, அடுப்பு அணையும் போது அவர்கள் அந்த 6 சிலிண்டரை கேட்பார்கள். இந்த 2500 ரூபாயை கொண்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. பக்கத்தில் பாண்டிச்சேரியிலே கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் அது குறைந்த எண்ணிக்கை என்று சொல்வார்கள். மேற்கு வங்கத்திலே கொண்டு வரப்பட்டு விட்டது. அந்த மகளிருக்கான கட்டணம் இன்னும் கொண்டு வரப்படுவதில் தாமதம் காட்டப்படுகிறது. சிலிண்டர் என்பது இன்றைக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழே வருகின்ற சிலிண்டரிலே மோடி கை வைத்து விட்டார். ஆக தமிழ்நாட்டு அரசுக்கு கடமை வந்து விட்டது. அவர் ஏற்கனவே உஜ்வாலா சிலிண்டரை கூட எண்ணிக்கை குறைத்து விட்டதனால் இவர்கள் இலவச சிலிண்டர் எண்ணிக்கையை கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார்கள். அதையெல்லாம் உணர வேண்டும். அதே போல எல்லோரும் பயந்த ஒன்று இருக்கிறது. அதுதான் மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு. இந்த விவகாரங்களிலே இந்த அரசு எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதிலும் துணிச்சலாக எடுக்க வேண்டும். ஏற்கனவே 2 இடங்களில் கவர்னர் மாளிகையில் இருந்தால் பரவாயில்லை, சட்டமன்றத்தில் கூட தமிழ் தேசிய கீதத்தை விட்டுக் கொடுத்து விட்டார்கள். வந்தே மாதரத்தை முதலிலே பாடத் தொடங்கி விட்டார்கள். அதை முணுமுணுக்க கூடவில்லை. இடையிலே பிரதமரை சென்று சந்தித்த போது விண்ணப்பம் போல் சொல்லிவிட்டு வந்தார். ஒரு உரிமை பிரச்சனையை பிச்சையாக கேட்டு பெறுவது என்பது ஒரு அற்பத்தனமான நடவடிக்கை தான். இதற்கு முன்னால் இங்கே கேரளாவில் எல்லாம் அந்தந்த மாநில பெண்கள், மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையிலே வந்தே மாதரம் பாடவே மாட்டோம் என்று மறுத்து விட்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது பயந்த சுவாமியாக நடுக்கத்தோடு போய் அப்படியெல்லாம் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பக்கம். இன்னும் நெருக்கடியான பிரச்சனைகள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. மேக்கைத்தாட்டு அணை பிரச்சனையிலே விவகாரத்திலே ஒரு திட்டவட்டமான நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படவில்லை. சட்டமன்றத்துக்கு போகும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிரதமரை சந்தித்து காரியம் சாதிக்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். இதிலெல்லாம் தாமதம் கூடாது.
தமிழர்களுடைய உரிமைகளிலே, மொழி உரிமைகளே, இன உரிமைகளிலே, நல உரிமைகளிலே பாதிப்பு வந்தால் இன்றைக்கு இருப்பது போல இந்த தமிழ் சமுதாயம் பொறுத்து கொண்டிராது. இன்றைக்கு இருக்கிற ரசிக மனோபாவம் ஒரு புரட்சிகரமான எண்ணத்தில் உள்ள இளைஞர்களிடம் இருக்காது என்பதை உணர வேண்டும். ஆனால் நல்ல வேளையாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு சென்றவர் கண்ட காரணத்தை சொல்லி இந்த 3200 கோடி நிதியெல்லாம் நிறுத்தி வைக்கக்கூடாது, கல்விக்கு நிதி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இந்த மட்டிலே பிள்ளை வாய் திறந்திருக்கிறது என்றதை வாழ்த்த வேண்டி இருக்கிறது. ஆகவே புதியவர்கள் அமைத்த ஒரு புதிய அரசு என்பது அதற்குரிய நிறைகுறைகளுடன் தான் இருக்கும். அதனை எதிர்கட்சியினரானாலும் கூட்டணி கட்சியினரானாலும் தட்டி கொடுத்து நடத்தினால் உண்மையான ஜனநாயகம் என்று அர்த்தம். இதுதான் சாக்கி அண்ணன் எப்போ சாமான் திண்ணை எப்போ கிடைப்போம் என்பது போல எதிர்கட்சியும் இருக்கக்கூடாது. தோழமை கட்சிகளும் குத்தி காட்டலாம், சுட்டி காட்டலாம், அந்த ஊடுசங்கள் உருவுகின்ற வேலையை செய்யக்கூடாது. இப்படி கொஞ்ச காலம் விட்டு பார்த்தால்தான் இந்த ஆட்சியுடைய நல்லது கெட்டது தெரியும். ஏற்கனவே இந்த ஆட்சியிலே சிறப்பான ஒன்று, சாதி மத பேதத்தில் கிடந்த தமிழர்களுக்கு அதிக ஒடுக்கப்பட்ட மக்களை எம்எல்ஏக்களாக கொண்டு வந்து ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறார்கள். அதை போல சமீபத்திலே நடிகர் விஜய் அவர்கள் எங்களுடைய கட்சி அமைச்சர்கள் யாரும் எந்த சமுதாய கூட்டத்துக்கும் போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் திமுகவினர் நாடார் மாநாடு என்றால் ஒருவர், தேவர் மாநாடு என்றால் ஒருவர் என்றெல்லாம் அனுப்பி வைப்பார்கள். அங்கு போய் அவர்கள் நன்றாக ஜாதி கதைகள் பேசிவிட்டு வருவார்கள். அப்படி ஜாதி கதை பேசுகிறவர்கள் எப்படி எல்லா மக்களுக்கும் பொதுவானவர்களாக இருக்க முடியும்? தான் எடுத்த அரசியல் சாசன பதவி பிரமாணத்திற்கு எப்படி விசுவாசியாக இருக்க முடியும்? திராவிடம் என்ற பெயரிலே, சமூக சீர்திருத்தம் என்ற பெயரில் அந்த கச்சடாத்தனத்தை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்பொழுது விஜய் அறிவித்திருக்கின்ற இந்த முடிவு நல்ல முடிவு, ஆனால் தற்காலிகமாக என்று சொல்லியிருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் வரும் வரை கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துவிடக்கூடாது என்று சொல்வது போல இருக்கிறது. இதே கட்டளையை கடைசி வரை கடைபிடித்தால் நிச்சயம் ஒரு நல்ல விதமாக இருக்கும். ஆக நல்ல அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆனால் அது போதுமானவையா என்பது தெரியாது. பொதுவாகவே பொருளாதார சட்ட நிபுணத்துவம் உள்ளவர்கள் நாட்டை ஆண்டால் கூட அதிலே பல குறைகள் காணப்படும். இவர்களெல்லாம் புதியவர்கள், நம்மிலிருந்து எழும்பி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கைலாக கொடுத்து தட்டி கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே இவர்கள் இதை சொதப்பி விட்டால் நிச்சயமாக இந்த மோசமான ஆட்சியாக அமைந்துவிடும். அந்த சூழ்நிலை வரக்கூடாது. எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அனைத்து கூட்டணி கட்சியினரையும் அழைத்து தானாக மனமு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தார். அது ஒரு தற்காப்பு நடவடிக்கை. தப்பி ஓடிவிடக்கூடாது. தக்க தருணத்திலே கஷ்டமான நேரத்தில் கை கொடுக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை உணர்வு என்றாலும் கூட அவர் சொன்னதற்கு, அவர் செய்ததற்கு ஒரு நன்றி உணர்வுடன் இப்போது கட்சியில் இருந்து வருகிறார்கள். அதை போல அதை கூட்டணி கட்சியுடைய ஆலோசனைகளையும் விஜய் மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறாக இருந்தால் இந்த ஆட்சி கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். என்னை பொறுத்தவரையிலே எந்த விடயத்திலும் ஒரு நல்ல பொது உடைமை சிந்தனையாளனாக, ஒரு தேசிய சிந்தனையாளனாக இருப்பவன் மட்டும்தான் ஒரு நாட்டை நல்ல விதத்தில் நடத்த முடியும். மற்றவர்களை பொறுத்தவரை மாபெரும் நம்பிக்கையெல்லாம் வைத்துக் கொள்ளவில்லை. பெரிய ஒளி பிரகாசமாக இது அமையும் என்றெல்லாம் சொல்லவில்லை. சிறு ஒளி கீற்றாவது இருக்குமா என்று எதிர்பார்க்கிறோம். இதைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். இருக்கிற வரை ஏதோ பரவாயில்லை என்று இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்பதற்கு இனி அவர்கள் நடவடிக்கைகள் தான் சான்றாக அமைய வேண்டும். நல்லது. நன்றி, வணக்கம்.